வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட்டோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட்னா என்ன? அதுக்கப்புறம் வொர்க்கிங் கேபிட்டல்ல இருந்து ஒரு சம் போட்டிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். From the following balance sheet of a company, prepare a statement showing the changes in working capital. So, ஒரு balance sheet கொடுத்திருக்காங்க. இதுல என்ன find out பண்ண சொல்றாங்கன்னா, changes in working capital find out பண்ண சொல்றாங்க. So, liability கொடுத்திருக்காங்க 2020 and 2021. Asset வந்துட்டு 2020 and 2021 year. So, 2020க்கும் 2021க்கும் உள்ள difference கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, changes in working capital கண்டுபிடிக்க போறோம். So, first one வந்து creditor 7,000 4,500. Next capital 20,000, 25,000 and P&L account 1,000 and 2,300. So balance sheet total என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 28,000, 31,800. Next asset side cash 3,000, 4,700, debtors வந்து 12,000, 11,500, land 5,000 and 6,600, stock வந்து 8,000 and 9,000. So இந்த balance sheet total என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 28,000 and 31,800. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா changes in working capital தான் பார்க்க போறோம். So changes in working capital ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா current assetல இருந்து current liability மைனஸ் பண்றது தான் changes in working capital. அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இப்ப இங்க எதெல்லாம் கரண்ட் அசெட் அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ், டேட்டாஸ், ஸ்டாக் வித்தின் 12 மந்த்துக்குள்ள எந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம கைக்குள்ள வரணுமோ லிக்விடிட்டியா மாத்த முடியுமோ அது எல்லாமே கரண்ட் அசெட். சோ வித்தின் 12 மந்த்துக்குள்ள நம்ம எதெல்லாம் பே பண்ணுமோ அதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டி. சோ இங்க எது கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட்டார்ஸ். ஓகேவா? சோ இதுதான் கரண்ட் லயபிலிட்டி. சோ இப்ப நம்ம சம் பார்க்கலாம். So solution பாருங்க. So இதான் changes in working capital ஓட format. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஓகே. So first one வந்து பாருங்க பர்டிகுலர். அதுல வந்துட்டு இயர் வந்து 2020 and 2021. அப்புறம் இன்க்ரீஸ் காலம் டிக்ரீஸ் காலம் ஓபன் பண்ணிக்கணும். சோ இப்ப கரண்ட் அசெட். சோ இங்க எதெல்லாம் கரண்ட் அசெட் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கேஷ். சோ கேஷ் வந்து 2020ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3,000. 2021ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4,700. சோ இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பாக்குறோம். சோ கரண்ட் இயர்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர் எப்படி இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணோம்னா 1,700 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப இன்க்ரீஸ் காலம்ல போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேட்டாஸ். சோ டேட்டாஸ் எவ்வளவு இருக்காரு பாருங்களேன். 2020ல 12,000 and 2021ல 11,500. சோ இன்க்ரீஸ் ஆயிருக்காரா டிக்ரீஸ் ஆயிருக்காரா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயரோட ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆயிருக்காருன்னா டிக்ரீஸ் ஆயிருக்காரு டேட்டாஸ். சோ அப்போ டிக்ரீஸ் ஆனது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 500 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லேண்ட் வந்து வராது. சோ லேண்ட் வந்து ஒரு பிக்சட் அசெட். அப்புறம் என்னன்னா ஸ்டாக். சோ ஸ்டாக் வந்து கரண்ட் அசெட் தான். சோ அது எவ்வளவு இருக்கு? 2020ல 8,000, 2021ல 9,000. சோ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரண்ட் இயர்ல. அப்ப இன்க்ரீஸ் காலம்ல 1,000. சோ இப்ப டோட்டல் கரண்ட் அசெட்டோட டோட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2020ல வந்து 23,000 and 2021ல 25,200. சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா கரண்ட் லயபிலிட்டிய கால்குலேட் பண்ண போறோம். சோ கரண்ட் லயபிலிட்டி இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் வராது, P&L அக்கௌண்ட் வராது, கிரெடிட்டார்ஸ் மட்டும் தான் கரண்ட் லயபிலிட்டி. சோ கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு இருக்காரு பாருங்களேன். 2020ல வந்து 7,000. சோ 2021ல வந்து 4,500. அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆயிருக்காருன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம பே பண்ண வேண்டிய கிரெடிட் எவ்வளவு இருக்குன்னா கம்மியா இருக்கு. அப்ப கம்மியா இருக்கும்போது நம்ம பணம் வந்து என்னன்னா கம்மியா தான் பே பண்ணுவோம். சோ அப்ப நம்ம கையில எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2,500. அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ திரும்பவும் சொல்றேன் 7,000ன்றது 2020ல ப்ரீவியஸ் இயர்ல அதிகமா இருக்கு. கரண்ட் இயர்ல எப்படி இருக்கு? 4,500. அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப பே பண்ண வேண்டியது வந்து டிக்ரீஸ் ஆன அமௌண்டா தான் இருக்கு. பட் நம்ம கிட்ட அப்ப பணம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். சோ அதனாலதான் இன்க்ரீஸ் காலம்ல வேல்யூ போடுறோம். இன் கேஸ் இங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா டிக்ரீஸ் காலம்ல அமௌண்ட போட்டிருப்போம். ஓகேவா? சோ அப்போ எவ்வளவு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 2,500. அப்போ வந்து இன்க்ரீஸ் காலம்ல 2,500 போடணும். ஓகேவா? சோ டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7,000 2020க்கு 2021க்கு வந்து
4500. இப்போ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல வந்துட்டு கண்டுபிடிக்க போறோம். சோ ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்மட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. சோ இங்க வந்து 23,000ல இருந்து 7,000 மைனஸ் பண்ணா 16,000, 2021க்கு வந்து 25,200ல இருந்து 4,500 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னா 20,700. சோ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கரண்ட் இயரும் ப்ரீவியஸ் இயரும். கரண்ட் இயர் வந்து என்னவா இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். சோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4,700 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரிதான் இன்க்ரீஸ் காலம்ல ஆட் பண்ணோம்னா 5,200 வரும். இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் காலம்ல தான் நமக்கு என்ன ஆகும்னா டேலி ஆகாம இருக்கும். சோ அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேம் 4,700 தான். சோ இந்த ஆன்சரும் சேமா இருக்கணும். சோ அப்பதான் உங்களோட சம் வந்துட்டு கரெக்ட்னு அர்த்தம். சோ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலமும் இந்த லாஸ்ட் காலமுக்கும் அமௌண்ட் வந்துட்டு போடணும். இன்கேஸ் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே என்னன்னா அமௌண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க காலம்ல தான் ஆன்சர் வரும். ஓகேவா? சோ இப்ப டோட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 20,700, 2021ல 20,700, இன்க்ரீஸ் காலமும் 5,200 அண்ட் டிக்ரீஸ் காலமும் 5,200. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.